மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப காவேரி கல்யாணம் நின்ன உடனே விஜய போய் பார்த்து பேசுனாங்க. விஜய் நான் பண்ணவே இல்ல. நான்லாம் போய் மாப்பிள்ளை வீட்ல பேசல அப்படின்னு சொல்லிட்டாப்ல இல்லையா? இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஊர்ல இருந்தாலும் பரவால்ல. வேற யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஆனா இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய பத்தி தெரிஞ்சதே விஜயோட ஃபேமிலி மட்டும் தான். அப்ப யாரு தான் மாப்பிள்ளை வீட்ல போய் என்னைய பத்தி தப்பு தப்பா பேசுனது அப்படின்னு காவேரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரிக்கு டவுட் வருது. ஒருவேளை நம்ம அம்மாவே போய் பேசியிருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு, நேரா வந்து நம்ம காவேரி சாரதா கிட்டயே கேட்க ஆரம்பிச்சர்றாங்க. உண்மையும் அதுதானே. ஆனா சாரதா இருந்துகிட்டு, "நான் ஏன்டி உன்னைய பத்தி தப்பு தப்பா பேசப் போறேன்? எங்கேயாச்சும் பெத்த பொண்ண பத்தியே அம்மா தப்பு தப்பா பேசுவாளா?" அப்படின்ன உடனே, "நீயும் விஜயும் தான் ஏற்கனவே என்னைய பத்தி தப்பு தப்பா பேசிட்டீங்களே! ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற." அப்படின்ன உடனே, "இல்ல, இல்ல. நான்லாம் போய் மாப்பிள்ளை வீட்ல பேசவே இல்ல." அப்படின்னு சத்தியம் பண்றாங்க நம்ம சாரதா. அப்புறம் காவேரி வந்து, "இல்ல, இல்ல. விஜய் தான் அப்ப கண்டிப்பா சொல்லியிருப்பாரு என்னைய பத்தி தப்பு தப்பா." அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மொட்டை மாடியில வேறயா நின்னு தனியா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல உட்காந்து நின்னு நம்ம காவேரி அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில அம்மு பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பாமயே இருக்கிறாப்புல. நம்ம தாத்தா தான் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், நம்ம விஜய் வந்து பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சம்மதிக்கிறாப்புல. அதே நேரத்தில பாப்பாவுக்கு சில அட்வைஸ்லாம் பண்றாப்புல. "நீ வந்து ஸ்கூலுக்கு போலாம். ஆனா காவேரி மிஸ் கிட்ட லிமிட்டா நடந்துக்க. மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி பழகுறாங்களோ, அதே மாதிரியே இரு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் சொல்லிடுறாப்புல. இப்ப காவேரியும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நம்ம காவேரி பாப்பாவ பார்த்த உடனே நம்ம காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பின்னாடியே ஓடி போய் பாப்பாவ கட்டிப்பிடிச்சு பேசுறாங்க. ஆனா அந்த பாப்பா அம்மு பாப்பா வேண்டா வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்கு. "சரி வா கிளாஸுக்கு போலாம்." அப்படின்ன உடனே, "நானே போய்க்கிறேன். நீங்கலாம் வர வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா காவேரிய அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. காவேரிக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.